9 லட்சம் கோடி இன்வெஸ்டர்ஸ்களுக்கு கேபிட்டலை காலி பண்ணியிருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டு. ஸோ கேட்கும்போதே அப்படியே வந்து பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ 9 லட்சம் கோடி இன்னைக்கு தேதிக்கு மார்க்கெட்டில் அவுட்டுங்க. ஸோ நிஃப்டி, சென்செக்ஸு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, ஸோ இதெல்லாம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ விக்ஸு வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது, எஃப்ஏயோட டேட்டா என்ன சொல்லுது, அதை விட முக்கியமான விஷயம் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஹெச்எம்வி வைரஸ். இவன் ஆளை கொள்றது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டையும் சேர்த்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஸோ அது என்னங்கிறத முழுசாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ வெல்கம் டு ட்ரேடர் சாட். டிஸ்க்ளைமரோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இது முழுக்க எஜுகேஷனல் லேர்னிங் அண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம இந்த வீடியோஸை நான் வந்து போடுறேன் மட்டும்தான். ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த ஹெச்எம்வி வைரஸ் தான். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், கோவிட் டைமில் ஹியூஜ் லாக்டவுன் போட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து வெளுத்து வாங்கினாங்க கொரோனா வைரஸ். இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த சைனாக்காரனுங்க சும்மாவே இல்லாமல் எதையோ ஒன்று கிளப்பி விட்டு இன்னைக்கு மறுபடியும் இந்த ஹெச்எம்வி வைரஸ் அப்படிங்கிறத புதுசாக கிளப்பி விட்டுருக்காங்க. ஸோ எந்தெந்த இண்டெக்ஸு ஹியூஜாக அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போது நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 388 பாயிண்ட் வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் வந்து அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸு 1200 பாயிண்ட் டவுன் ஆகிருக்கு. ஸோ ஐடி பெரிய லெவலில் ட்ராப் இல்லை, ஆனால் இருக்கிறதுலே ஹியூஜ் ட்ராப்பு ரெண்டு இண்டெக்ஸ் தாங்க. அது மேஜர் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 3% 608 பாயிண்ட் வந்து ட்ராப் ஆகிருக்கு. அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் 100 எடுத்துக்கிட்டோம்னா 1500 பாயிண்ட் ட்ராப் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2.5% மேலே ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெண்டு இண்டெக்ஸுமே ஹியூஜ் வாலட்டாலிட்டி, ஹியூஜ் ட்ராப்பு டவுன் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து இப்போ விக்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் இண்டிகேட் பண்ணுறது 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதிலே கிளியர் கட்டாக தெரியுது இந்தியன் மார்க்கெட் வந்து ஹைலி வாலட்டாலிட்டியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திடீர்னு இறங்கும், திடீர்னு ஏறும். ஸோ அது வந்து ஹியூஜ் வாலட்டாலிட்டி இருக்கக்கூடிய மார்க்கெட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக விக்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுதுங்க. ஓகே, டன். அடுத்து எஃப்ஏயோடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணிடலாம். ஸோ எஃப்ஐஐ கிளியராக இந்த ஜான் ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து இப்போ வரைக்கும் செல் ஆஃப் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் பாசிட்டிவ் பை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3ஆம் தேதி கிட்டத்தட்ட 4200 கோடி வந்து செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதுலேருந்தே கிட்டத்தட்ட முடியும் போது 2500 கோடி பக்கம் செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம டிஏ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஏ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பைபேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ வெளியே போய்கிட்டு இருக்காங்க, நம்ம டிஏஐ அதுக்கு ஃபைட் பண்ணி பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 9 லட்சம் கோடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி 3 மாதத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு டே. ஆக்சுவலாக வந்து இவ்வளோ ஹியூஜ் ஃபால் ஆகிருக்கிறது இந்த கடைசி 3 மாதத்தில் இதுதான் ஹியூஜ். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம இன் ஃபியூச்சர் 3rd குவார்ட்டர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டேட்டாஸ் வந்து வெயிட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கம்மியாகிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இது ஃபியூச்சரில் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேஜர் ரீசன் நமக்கு இந்த ஹெச்எம்வி வைரஸ் வந்து ஹியூஜாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ 2 கேஸ் ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அது குஜராத் மாநிலம் தான் வந்து ஹியூஜாக நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க. ஸோ அங்கே வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கிறதுனால நிறைய இன்வெஸ்டர்ஸுக்கு பேனிக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம மார்க்கெட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் அப்படின்ற பேனிக்னால தான் இது வந்து இவ்வளோ டவுன் ஆகிருக்கு. எஃப்ஏஎஸ் ஆஸ் யூஷுவல் டிசம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் விற்றுக்கிட்டே தான் இருக்காங்க, இன்னமும் அது விற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கும் சரி வெள்ளிக்கிழமையும் சரி நல்லாவே விற்றுருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு மேஜர் ரீசனாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு. ஸோ இன்னும் கரண்ட் டாபிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்ன டாபிக்ஸ் நான் பேசணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்த டாபிக்ஸை நான் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ இன்னும் ஷார்ட்டாக உங்களுக்கு எப்படி கிறிஸ்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த லெவலுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது நிறை குறை இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் அதையும் தெரிவிச்சிருங்க. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ, வணக்கம், பாய்.